திருப்பூர் மாநகராட்சி, கோவை மாநகராட்சி, 2 மாநகராட்சியிலும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் ஆயிரக்கணக்கான கோடி கொண்டு வந்து திட்டத்தை நிறைவேற்றிய அரசு அதிமுக அரசாங்கம். திருப்பூர்ல பிரம்மாண்டமான அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம். திரு ஸ்டாலின் அவர்களே, உடுமலைப்பேட்டையில கால்நடை மருத்துவமனை ஆராய்ச்சி நிலையத்தை கொடுத்திருக்கின்றோம். கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை உடுமலைப்பேட்டையில கொடுத்திருக்கிறோம். அதே போல திருப்பூர்ல அம்மா இருக்கின்ற பொழுது 3வது குடிநீர் திட்டம், அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலத்தில் 4வது கூட்டுக்குடி திட்டம், இதையெல்லாம் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டம். பாலங்கள் நிறைய அந்த திருப்பூர் மாவட்டத்தில் கட்டி கொடுத்திருக்கின்றோம். சிறப்பான சாலைகளை அமைத்து கொடுத்திருக்கின்றோம். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தை கொண்டு வந்து விவசாயிகள் மனதிலே இடம் பிடித்த அரசு அதிமுக அரசு. கோவை மாவட்டத்தில் ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றிக் ஸ்டாலின் அவர்களே. ஆகவே அங்கே தேர்ந்தெடுத்து முதலாக 100% வெற்றி பெற்ற மாவட்டத்தை தேர்ந்தெடுத்து எங்களுடைய எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கும் ஸ்டாலின் அவர்களே. 2021 100% என்றால் இப்பொழுது எப்படி வெற்றி இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆனா பத்திரிகையில தமிழ்நாடு முழுவதும் ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து வெளியிடப்பட்டுகின்றது. அதற்கு பதில் சொல்லுகின்ற விதமாகத்தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொருத்தமான இடம் என்று கருதி இங்க பேசுறேன்.